Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் இந்த நல்ல மாலை நேரத்திலே நம் நடுவிலே மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த 2 நாட்கள் இந்த நாள் இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த இந்த பெரிய பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வயதிலே சிறியவன், அனுபவத்திலே குறைவுள்ளவன், அறிவிலே குறைவுள்ளவன். இந்த சபையின் இந்த பலிபீடத்தினுடைய மேன்மையை நான் அறிந்திருக்கிறேன். இதன் நடுவிலே கர்த்தர் அடியேனையும் கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த இந்த சபையின் போதகர், அன்பு தகப்பனார், அருமையான தாயார், என்னை இரவு நேரத்தில் என் தூக்கத்தை கெடுத்து எனக்கு அழைப்பு விடுத்த என் சகோதரன் நண்பர் பாஸ்டர் லிவிங்ஸ்டன், ஆமென். சில மாதங்களாக நெருங்கி பழகவும் இணைந்து ஜெபிக்கவும் ஊழியத்திலே சேர்ந்து நிற்கவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அடுத்த தலைமுறைகள் தேசத்தில் தேவனுக்காய் எழும்பி நிற்கிறது. அது ஒரு பெரிய பாக்கியம். இங்கே நான் உட்பட இங்கே இருக்கிற பாஸ்டர் லியோவாக இருக்கலாம், லிவிங்ஸ்டன் பாஸ்டராக இருக்கலாம், எங்கள் 3 பேருடைய தகப்பன்மாரும் அந்த ஆதி நாட்களிலே இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள். இப்பொழுது நாங்களும் அடுத்த தலைமுறைகள் எழும்பி நிற்பது அது காண கிடைக்காத ஒரு காட்சி. பொறாமையில் ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அல்லேலியா சொல்லாட்டாலும் நாங்கள் நல்லா தான் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புரிகிற விதத்தில் 2 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு கிரீக் தெரியாது, எனக்கு லத்தீன் தெரியாது, எனக்கு ஹீப்ரூ தெரியாது. இது எல்லாம் தெரிந்தவர் அங்கே இருக்கிறாரு. எனக்கு தமிழ் தெரியும், ஆண்டுடைய வார்த்தையை பேச தெரியும். ஆண்டுடைய வார்த்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. எனக்கு தமிழ் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஆமென். தமிழ் எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா என் தமிழ் டீச்சரை நல்லா பிடிக்கும். நீங்கள் சொல்லாமல் உள்ளே வச்சுருக்கிறீங்க, நான் சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். 10th வரைக்கும் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டு மேக்ஸு. ஏன்னா மேக்ஸ் டீச்சர் எனக்கு பிடிக்கும். 11th 12th வரும்போது எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டு மேக்ஸு. ஏன்னா மேக்ஸ் டீச்சர் எனக்கு பிடிக்காது. மேக்ஸ் கிளாஸ் வந்தாலே நான் வெளியே போயிடுவேன். நான் வெளியே போகலனாலும் அவங்க வாயால் என்னை மனசார வெளியே அனுப்புவாங்க. அதனால் என் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு பாருங்கள். எப்படியோ மே 16ஆம் தேதி ரிசல்ட்டு, மே 15 ரிசல்ட்டு, மே 15 ரிசல்ட்டு, மே 16 எங்கள் வீடு பிரதிஷ்டை. எனக்கு வீடு பிரதிஷ்டைங்கிற சந்தோஷத்தில் நான் மகிழவா, இல்லை இந்த ரிசல்ட் ஏதாவது நம்மளை ஏமாத்திருச்சுன்னா வர்றவன் ஃபுல்லாக வீட்டை பார்க்க மாட்டான், என்னையே தான் தேடுவான். அதுவும் பாஸ்டர் பையன்னா சொல்லவா வேணும். பாஸ்டர் பிள்ளைங்க சாப்பிட்டா குத்தம், ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா குத்தம், ஒரு ஹோட்டல் போனால் குத்தம், அது குற்றம், அது குத்தம். ஆமென். அப்படியெல்லாம் இருந்த இப்போ எல்லாம் நெவர் மைண்ட். ஏன்னா பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். குறைக்கிற நாயையும் குறை சொல்லுகிற வாயையும் யாருமே என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்ம கரெக்டாக தேவனுடைய பாதையில் போயிட்டே இருப்போம். இப்போ எனக்கு ஒரு பெரிய பயம், மே 15 ரிசல்ட்டு நல்லபடியாக வரணும். இப்போல்லாம் மொபைலில் வந்துடுது. 9 மணிக்கு ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 9:30 மணிக்குள்ளால் டிங்குன்னு என்ன வந்துடுது, மொபைலில் வந்துடுது. அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நம்பர் வரும். நியூஸ் பேப்பரில் என்ன வரும், நம்பர் வரும். நம்ம டென்ஷனில் உட்காந்து காலையில் நியூஸ் பேப்பரில் நம்பரை பார்க்கும்போது அவசரத்தில் என் நம்பரை விட்டுட்டேன்.
அவசரத்தில் என் நம்பரை விட்டுட்டேன். என் மொத்த கனவும் தகர்ந்தது போல் இருந்துச்சு. அவ்வளவுதான். எனக்கு ஃபெயிலானது கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என் நம்பர் பேப்பரில் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. நாளைக்கு பிரதிஷ்டைக்கு ஒரு 1500 பேர் வருவாங்களே, இந்த 1500 பேருக்கும் நான் வாயில் நின்று பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னம்மா, நம்பரை காணம்மா அப்படின்னு. டேய், டென்ஷன் ஆகாமல் மெதுவாக என்ன செய்ய பாரு அப்படின்னு சொன்னால், மெதுவாக பார்க்கும்போது என் நம்பர் அங்கே இருந்துச்சு. ஆத்தா, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, அப்புறம் போய் ஸ்கூலில் போய் மார்க்கை பார்த்தா மேக்ஸுக்கு ஜஸ்ட்டு பாஸ் 70. எவ்வளவு? மயிரிழையில் உயிர் தப்பினேன். ஆமேன். ஆமாம். அடுத்த நாள் பிரதிஷ்டை பயங்கரமாக இருந்துச்சு. எவன் என்ன கேட்டாலும் பாஸ் ஆகிட்டேன். எவ்வளோ மார்க்குடா? ஆமேன், 922 மைனஸ் 200. 922 மைனஸ் 200. அவங்க கணக்கு பண்ணுறக்குள்ளால் நம்ம அடுத்த டேபிளுக்கு போயிடும். அவங்க கணக்கு பண்ணுறக்குள்ளால் எங்கே போயிடுவோம்? அடுத்த டேபிளுக்கு போயிடும். அப்படி பல மலைகளை தாண்டி இந்த இடத்திலே கடந்த 15 ஆண்டுகளாய் முழு நேரமாய் தேவனை பல தேசங்களிலும் பட்டணங்களிலும் உயர்த்த அடியேனுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் நம்புகிறேன், என்னை விட பல மடங்கு இங்கிருக்கிற வாலிபர்களை தேவன் எழுப்பி பயன்படுத்துவார். இந்த சபையின் வாலிபர்கள் மேலே தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். நிச்சயம் அவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கடைசி நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆமென். எரேமியாவின் புலம்பல். ஏன் எரேமியாவின் புலம்பல் அப்படின்னு எழுதியிருக்குதுன்னா, நமக்கும் நிறைய புலம்பல் இருக்குது. அதனால தான் குறிப்பிட்டு எழுதியிருக்குது. எரேமியாவது ஆமேன் எத்தனை அதிகாரம் தான் புலம்புனா? 5 அதிகாரம் தான் புலம்புனா. நம்ம இன்னைக்கு வரைக்கும் புலம்பிட்டு இருக்கிறோம். ஆமாம். ஸோ புலம்பல் 4ஆம் அதிகாரம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 4:1. ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. எரேமியா புலம்புகிறான். ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிட்டே. எரேமியாவை புலம்ப வச்சிட்டான். இன்னைக்கு நம்மளையெல்லாம் புலம்ப வச்ச மாதிரி தேசமே புலம்புது. பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிட்டே. இந்த ராத்திரி நேரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். என் செய்தியினுடைய தலைப்பு தள்ளப்பட்ட கல். பொன் மங்கி போயிற்று. எரேமியாவுக்கு புலம்பல் ஒரு பக்கம், கேள்வி ஒரு பக்கம். எப்படி பொன் மங்கினது? எப்படி பசும்பொன் மாறினது? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய, ஜொலிக்க வேண்டிய, பிரகாசிக்க வேண்டிய, அலங்கரிக்க வேண்டிய கற்கள் எல்லாம் இன்றைக்கு வீதிகளின் முனைகளில் தள்ளப்பட்டு கொட்டுண்டு போயிருக்கிறதே. புலம்புகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தள்ளப்பட்ட ஒரு கல்லை போல் இருக்கிறது. நாம் ஒரு காலத்தில் பொன்னை போல பிரகாசித்தவர்கள், பசும் பொன்னை போல ஜொலித்தவர்கள். தங்கமே, நீ ஏன் மங்கி போன? பசும் பொன்னே, நீ ஏன் மாறின? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. தங்கமே,
நீ ஏன் மங்கி போன? பசும் பொண்ணே இல்லை கோல்டே, ஏதோ ஏதோ சொல்லிக்கங்க. ஆமே. நீ ஏன் மாறின? ஆமே. கோல்டு என்ன பட்டாலும் மாறாது. கவரிங் தான் என்ன செய்யும்? மாறும். அது ஒரு 2-3 நாள் நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு அது தன்மையை வெளிக்காட்டும். ஆனால் தங்கம் கடைசி வரைக்கும் தங்கம்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தங்கம். கடைசி வரைக்கும் தங்கமாகவே இரு. கடைசி வரைக்கும் தங்கமாகவே இரு. தகரமாக போயிடாத. ஆமே. புலம்புகிறான். எப்படி மாறுச்சு? பொன் எப்படி மங்குச்சு? பசும்பொன் எப்படி மாறினது? பரிசுத்த ஸ்தலத்தில் ஜொலித்து கொண்டிருந்த கல் இன்றைக்கு வீதிகளின் முனையில் தள்ளப்பட்டு கிடக்கிறதே. ஆண்டவருடைய புலம்பலும் அதுதான். தேவ பிள்ளைகளுடைய புலம்பலும் அதுதான். How it happened? எப்படி நடந்துச்சு? தள்ளப்பட்ட கல்லாய் போனோம். இந்த ராத்திரி நேரம் பரிசுத்த ஆவியானவர் இந்த தலைப்பின் கீழாக ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு. தள்ளப்பட்ட கல்லை அப்படியே தள்ளுண்டு கிடக்கட்டும் என்று விட்டு விடுகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். ஆமென். தள்ளப்பட்ட கல்லை அப்படியே பார்த்துவிட்டு உனக்கு இது வேணும், நீ ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்திருந்தா இப்படி வீதிகளிலே தள்ளுண்டு போயிருப்பதற்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஏளனமாய் அவமானப்படுத்தி விட்டு நிந்தித்து விட்டு அந்த கல்லை அப்படியே போட்டுவிட்டு போகிற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. தள்ளப்பட்ட கல்லை தன்னுடைய கரத்தில் எடுக்கிற நல்ல தெய்வம். இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சபையின் நடுவிலே இந்த நேரலையின் மூலமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய குடும்பங்களிலே தள்ளப்பட்ட சில கல்லுகளை ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுப்பார். அந்த தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கேற்றார் போல் அதை உருமாற்றி மீண்டும் பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து அந்த ஸ்தலத்தை அலங்கரிக்கிற கற்களாய், அந்த ஸ்தலத்தை பிரகாசிப்பிக்கிற கற்களாய், அந்த ஸ்தலத்தை ஜொலிப்பிக்கிற கற்களாய் நிச்சயம் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். தேசத்தின் வாலிபர்களை மாற்றுவார். இன்றைக்கு தள்ளுண்டு போயிருக்கிற யாராயிருந்தாலும், எந்த தேவ மனுஷனாயிருந்தாலும், தேவ பிள்ளையாயிருந்தாலும் மீண்டும் அந்த கரம் தூக்கி எடுக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை என்பதை விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தள்ளப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல். சங்கீதம் 118வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசியுங்கள். வீடு கட்டுகிறவர்கள், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. கவனியுங்கள். ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு மனிதன் முயற்சி எடுக்கும் போது, தீர்மானிக்கும் போது அவன் எந்த இடத்தில் கட்டலாம் என்று முதலாவது தீர்மானிக்கிறான். யாரை கொண்டு கட்டலாம் என்று தீர்மானிக்கிறான். எதை கொண்டு கட்டலாம் என்று தீர்மானிக்கிறான். ஆமென். எங்க கட்டலாம், யாரை கொண்டு கட்டலாம், எதை கொண்டு கட்டலாம். அப்போ ஒரு முடிவுக்கு வருகிறான். சரி, கல்லை கொண்டு கட்டுவோம். கல்லை கொண்டு கட்டுவோம் என்று சொல்லி தீர்மானித்து விட்டு ஒரு கடையில் போய் கல்லை வாங்கி கட்டுகிறவர்கள் அல்ல, பல கடைகளுக்கு ஏறி இறங்குவார்கள். எந்த கல் நன்றாயிருக்கிறது, எந்த கல் உறுதியாயிருக்கிறது, எந்த கல்லுடைய ஸ்திரத்தன்மை அதிக வருஷத்துக்கு போகிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து வீடு கட்டுகிறவர்கள் கற்களை தெரிந்து கொள்ளுவார்கள். இப்போ வேதம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். இது தள்ளப்பட்ட கல். இது ஆகாது, இது பிரயோஜனப்படாது, இது உதவாது, இனி எந்த ஒரு காரியத்திற்கும் இதை பயன்படுத்த முடியாது என்று சொல்லி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை, தள்ளின கல்லை மூலைக்கு
தலைக்கல்லாய் மாற்றினார். முதலாவது தள்ளப்பட்ட கல் என்னவாயிற்று என்றால் அது ஆசீர்வாதமாயிற்று. வீடு கட்டுறக்கே அவ்வளவு நல்ல கற்களை தேடும்போது மூளைக்கு தலைக்கல்லை அழகாய் தெரிந்து கொள்வார்கள். அதை அழகாக ஷேப்பாக்குவாங்க. ஆமே, வேண்டுமென்றால் அதில் ஒரு குருசை போடுவாங்க. அதை நல்லா கழுவி தேவ மனிதர்களை அழைத்து ஜெபித்து அந்த மூளைக்கு தலைக்கல்லாய் வைப்பார்கள். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வீடு கட்டுவதற்கு ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை நான் என்னவா மாற்றிட்டேன்? மூளைக்கு தலைக்கல்லா மாற்றிட்டேன். அது ஆசீர்வாதமாயிற்று. இந்த ராத்திரி நேரம் நீ தள்ளப்பட்ட கல்லாயிருந்தால், மனிதர்களால் தள்ளப்பட்டு இருக்கலாம், குடும்பத்தால் தள்ளப்பட்டு இருக்கலாம், சமுதாயத்தால் தள்ளப்பட்டு இருக்கலாம், சக மனிதர்களால் தள்ளப்பட்டு இருக்கலாம், வேலை பார்க்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் தள்ளப்பட்ட கல்லை போல அனுபவனுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த ராத்திரி நேரம் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை இந்த மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றி தள்ளப்பட்ட கல்லை நான் ஆசீர்வாதமாக்க போகிறேன். தள்ளப்பட்ட கல் அது ஆசீர்வாதமாயிற்று. தள்ளப்பட்ட கல் அது என்னவாய் மாறிற்று? ஆகாததா எண்ணப்பட்டது, இப்போ ஆசீர்வாதமாய் எண்ணப்படுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ ஆகாததா எண்ணப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கை ஆகாததா எண்ணப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் உன்னுடைய ஜீவிதம் ஆகாததா எண்ணப்பட்டிருக்கலாம். இந்த ராத்திரி நேரம் கர்த்தருடைய ஆவியானுடைய துணையோடு கூட சொல்லுகிறேன், எதெல்லாம் ஆகாததா எண்ணப்பட்டதோ அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அந்த தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சகோதரா சகோதரி, நீ ஆசீர்வாதமான கல், நீ தள்ளப்பட்ட கல் அல்ல. உன் மீதுதான் கட்டடம் எழும்ப போகிறது, உன் மீதுதான் மாளிகை எழும்ப போகிறது. ஒருவேளை உறவுகள் நம்மை பார்த்து இப்படி சொல்லி இருக்கலாம், நீயா உன்னை கொண்டா நீயா கட்டி எழுப்ப போகிறாய், நீயா இதை மேற்கொண்டு நடத்த போகிறாய். ஆமா, இன்னைக்கு நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுங்க, ஆம், ஒரு காலத்தில் நான் ஆகாததாய் தள்ளப்பட்ட கல்தான். ஆனால் என் தேவன் என்னை தம்முடைய கரத்தில் எடுத்து இன்றைக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி என் மேல சபை கட்டும் ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். I prophesy over this church. இந்த சபைக்கும் இந்த சபையிலே கூடி வந்திருக்கிற ஜனத்துக்கு சொல்லுகிறேன், இதுவரைக்கும் ஆகாததா எண்ணப்பட்ட உன்னை ஆண்டவர் இந்த ராத்திரி நேரம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தள்ளப்பட்ட கல் அல்ல நீ தலைக்கல், நீ தலைக்கல், நீ ஆசீர்வாதம். You are a blessing. உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதம். நான் நம்புறேன், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நம்மதான் ஆசீர்வாதம், இந்திய தேசத்துக்கு நம்மதான் ஆசீர்வாதம், நாம இருக்கிற குடும்பத்துக்கு நம்மதான் ஆசீர்வாதம். கத்தோலிக்க பின்னணியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது என் குடும்பம். என் தகப்பனார் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஊறி வைராக்கியமாய் இருந்தவர். என்னுடைய சொந்த ஊர்ல அந்தோனியார் திருத்தலம் இருக்கிறது, அதுதான் எங்களுடைய பூர்வீக ஆலயமாயிருந்தது. என் தகப்பனார் அந்த கோயிலில் சீஷ பிள்ளையாயிருந்தவர், சேவா சங்கத்தின் தலைவராயிருந்தவர், பலவிதமான பணிவிடைகளை ஆலயத்திலே செய்தவர், அந்த மரியாவினுடைய சிலையை கழுவி தண்ணீரை குடித்தவர். இப்படி எல்லாம் அவருடைய கடந்த கால வாழ்க்கை இருந்தது. என்றைக்கு ஆண்டவர் 73வது வருஷத்தில் என் தகப்பனை சந்தித்து அந்த எல்லை விட்டு பிரித்து கொண்டு வந்தாரோ, எங்க ஊர் முற்றிலும் எங்களை தள்ளினது. எங்க ஊர் முற்றிலும் எங்களை ஆகாதவர்களாய் தள்ளினது. அங்கிருக்கிற கிணற்றில் தண்ணி எடுக்க முடியாது, அங்கிருக்கிற கடைகளில் எங்களால் சாதனங்கள் வாங்க முடியாது, அங்கிருக்கிற வீட்டு விசேஷங்களில் எங்களால் வெளிப்படையாய் கலந்து கொள்ள முடியாது. என் தகப்பனுடைய ஆரம்ப நாட்கள் அதுதான். ஆனால் இன்றைக்கு 38 ஆண்டுகள் திரும்பி பார்க்கும் போது, ஆமென், கர்த்தர் எங்களை அந்த எல்லையிலே ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். மனுஷன் எங்க தள்ளுறானோ அங்க நீங்கள் அறிய வேண்டும், அதுதான் தேவன் என்னை உயர்த்துகிறதற்கான அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. எது நாம உயர்த்தப்படுகிறது? how can I identify? எப்படி நான் தெரிந்து கொள்வது? மனுஷன் உங்களை தள்ளுறானா, அதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம், அதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று, தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று. ஆகாதது இப்போ என்னவா மாறிடுச்சு?
ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. ஒரு கல்லே மாறும்னா உங்களை மாற்ற முடியாதா? இங்கே இருக்கிற வாலிபர்களை மாற்ற முடியாதா? நான் ரொம்ப பரிசுத்தவானா இருந்து வாழ்ந்து இந்த மேடையில் வந்தவன் அல்ல. துன்மார்க்கத்தினுடைய அற்றம் வரைக்கும் போனவன், பாவத்தினுடைய படுகுழி வரைக்கும் நான் கண்டவன், பாவத்தினுடைய ஆழங்கள் வரைக்கும் போனவன். ஆனால் தேவக்கரம், சங்கீதக்காரன் சொன்னானே, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், அங்கேயும் நீர் இருக்கிறீர். அந்த கரம் அன்பின் கயிறுகளால் இழுத்ததுனால இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. 4 பேர் முன்னாடி நின்று பேச வைக்கப்படுறவன் நான். ரொம்ப ரிசர்வ் டைப்பு, இப்பவும் ரொம்ப ரிசர்வ் டைப்பு. அதிகமாக பேச மாட்டேன், பேசினா நிறுத்த மாட்டேன், அவ்வளோதான். வேற ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். ஒரு நாள் வீட்டுக்கு ஆகாதவன், ஒரு நாள் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆகாதவன், என் சகோதரிக்கு நான் ஆகாதவன், என் நண்பர்களுக்கு ஆகாதவன், அவனா கோபக்காரன், அவனுக்கு முதல்ல கைதான் நீளம், முதல்ல கைதான் நீளம். ஆகாதவன் 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 ஆகாதவன், இப்படி எல்லா பகுதிகளிலும் ஆகாதவனாய் எண்ணப்பட்ட என்னை நான் படித்த பள்ளிக்கூடத்தில் கை நீட்டி அடி வாங்கின எங்கள் கரஸ்பாண்டன்ட் மேம் கிட்ட இன்னைக்கு நான் உள்ளே போனால் எலும்பி நின்று பிரைஸ் தள்ளாட் சொல்கிறாங்க. ஆகாததாய் தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிட்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அந்த சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிற, இப்போ அவங்களுக்கு 70 வயசு தாண்டிருச்சு. இப்போது எந்த ஒரு காரியம்னாலும் எந்த இரவுனாலும் தைரியமாக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி ஒரு இஷ்யூ, ஜெபம் பண்ணிக்க. ஒரு நாள் ஆகாதவன் ஓப்பனாக சொல்லுவான், நீ எல்லாம் பாஸ்டர் பையனாடா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு சம்மந்தமே நமக்கு இருக்காது. எனக்கு முதல்ல என் கலர் எனக்கு பிடிக்காது, 2வது என் பேர் எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன பேர்? எங்கள் வீட்டில் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். ஊரில் எத்தனையோ பேர் இருக்குது. அனீஸு, பினிஸு, 3வது ஒரு பையன் பிறந்தான் ஃபினிஷு. அதோட முடிந்தது, ஃபினிஷ். அப்போது நான் எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன், எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், ஏன் எனக்கு இந்த ஒரு பேரை தெரிந்து கொண்டீங்க? என் பேர் ஷெரின், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிருபா ஷெரின். ரெண்டுமே என்னது? பொம்பளை பிள்ளை பேர். நான் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என் தமிழாசிரியர் என்னை பழிவாங்கும் நோக்கத்தோடைய ஒவ்வொரு மாத தேர்வு முடிந்த பிறகு அந்த ஆன்சர் ஷீட்டை கொண்டு வந்துட்டு, நான் லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட், சரிங்களா, லாஸ்ட் பெஞ்சு, ஜன்னல் ஓர இருக்கை என்னுடைய இருக்கை. நான் தான் அவருக்கு தெரியும், ஸ்கூலுக்கே நான் தான் தெரியும், ஸ்கூலுக்கே நான் தானே தெரியும். இப்போ தான் கொஞ்சம் அகலமாக இருக்கிறேன், அப்போ கொஞ்சம் உயரமாக இருப்பேன், அகலமாக இருக்க மாட்டேன். இப்போ வசனத்தின்படி வாழ்கிறதுனால வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால, வெளியில் போகிறதுனால கொளுத்த கன்றுகளை போல் என்ன செய்கிறோம்? வளர்கிறோம். பாருங்கள், ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் பெரிய திமிங்கலங்கள். அவங்க கூட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு வைங்களேன், கொஞ்சமாவது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஓ, பெரிய ஆள் போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆமேன். ஆமாம். என்னை பழிவாங்கும் நோக்கத்தோடு அவர் வந்து ஒவ்வொரு மாதமும் பெண்கள் பக்கமாக நின்று, ஷெரின் எங்கடா இருக்க? வெட்கம் தலையை மூடும், அவமானம், சார் இங்கே இருக்க சார், ஓ நீயாடா அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஆனால் வருஷங்கள் உருண்டோடி விட்டது. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பேர் என்ன தெரியுமா? ஷெரின் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது
அதுதான் எனக்கு பிடிக்குது. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் ஷெரின் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே போனாலும் உங்களை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்குறேன். எப்படி ஷெரின் பாஸ்டர் நீங்கள் தானே? ஆமாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்குறேன் ஷெரின் பாஸ்டர் நீங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வேறு பேர் வைக்க தெரியாது. உங்களை மாதிரி ஒரிஜினல் பேரில் தான் இருப்போம். சொருக வேண்டிய இடத்துல இடையில சொருகிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு கவலையப்படாதீங்க, அது என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. என் சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் பேரில் இல்லை, எல்லாம் வேறு வேறு பேர். அப்போ கவனிங்க, ஆகாததாய் தள்ளப்பட்ட கல் இப்போ என்னவா மாறிடுச்சு? ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. எங்கள் ஊர் ஒதுக்கிருச்சு, என் சொந்தம் ஒதுக்கிருச்சு, எல்லாம் ஒதுக்கிருச்சு. இப்போ அதே சொந்தங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா முதல் ஃபோன் எங்களுக்கு தான் வருது. தம்பி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்க? உங்கள் டேட்டு ஃப்ரீயாக இருந்தால் அந்த டேட்டில் என் பிள்ளைக்கு காது குத்து வைக்கலான் இருக்கிறோம், எங்கள் வீட்டை பிரதிஷ்டை பண்ணலான் இருக்கிறோம். இது எல்லாம் ரொம்ப 100 வருஷம் தாண்டி நடக்கலை. குறுகிய கால வருஷத்திலே தள்ளப்பட்ட கல்லை ஆசீர்வாதமாய் மாற்றிட்டா. இந்த ராத்திரி நேரம் ஒருவேளை நீ தள்ளப்பட்ட அனுபவத்தில் வந்திருப்பீன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது நான் வேகமாய் கடந்து செல்லுகிறேன். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசியுங்கள். யோசுவா 4ஆம் அதிகாரம் இருக்குதா? யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம். ஆமென். முதலாவது தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதமாயிற்று, இரண்டாவது தள்ளப்பட்ட கல் அடையாளமாயிற்று. மோசேயினுடைய காலங்கள் முடிந்து யோசுவாவினுடைய தலைமையின் கீழாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். யோசுவாவுக்கு ஒரு பயம். மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்தவன், நேரடியாய் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறவன். அப்படிப்பட்ட தலைவனுக்கே கீழ்ப்படியாத ஜனங்கள், முறுமுறுத்தவர்கள், என் தலைமையின் கீழ் எப்படி இந்த ஜனங்கள் வழி நடக்கப் போகிறார்கள் என்று கலங்கும் போது கர்த்தர் யோசுவாவிட்ட சொல்றாரு, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். மோசையோடு எப்படி இருந்தார்? வேதம் சொல்லுகிறது, மோசையின் வாயோடு இருந்தார். மோசையினுடைய வாயோடு இருந்தார், மோசையினுடைய விரலோடு இருந்தார், மோசையினுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தார். அவன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கம்ப்ளீட் சார்ஜ் அவர் எடுத்துக்கிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவன் தேவனை உத்தமமாய் பின்பற்றுவானையானால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனையானால், அவனுடைய கருவறை முதல் கல்லறை வரைக்கும் தேவனுடைய பொறுப்பு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, இப்படி திடப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு அவன் முதலாய் அவன் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் தான் யோர்தான். இந்த யோர்தானுக்கு முன்பாக வரும்போது வேதம் யோர்தானை குறித்து சொல்லுகிறது, அறுப்பு காலங்களில் இது என்ன செய்யுமாம்? கரை புரண்டு ஓடும். இப்போ இந்த கரைகளிலே வைக்கப்பட்ட
கற்கள். இந்த யோர்தானுக்குள் புதைந்திருக்கிற தள்ளுண்டு போயிருக்கிற கற்கள் ஏது பல வருஷங்களாய் ஆண்டுகளாய் ஏதோ அங்கேயே இருக்கிற கற்கள் அல்ல. இது எல்லாம் யோர்தானின் கரையில் இருந்த கற்கள். யோர்தானின் கரையில் இருந்த கற்கள் யோர்தானின் வெள்ளத்தினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்காமல், ஈடு கொடுக்க முடியாமல் இவைகளெல்லாம் என்ன செய்தது? கரையிலிருந்து தள்ளுண்டு யோர்தானுக்குள் புதைந்து போனது. இப்போ ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொல்லுறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை முன்னிறுத்து அவர்களுடைய உள்ளம் கால் பட்ட மாத்திரத்திலே பிரவாகித்து வருகிற யோர்தான் பின்னிட்டு போகும். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு அதற்போல செய்கிறான். ஆசாரியர்கள் தங்கள் தோளின் மேலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு தங்கள் கால்களை யோர்தானிலே வைத்த அடுத்த நொடி யோர்தான் பின்னிட்டு போகிறது. யோர்தான் பின்னிட்டு போகிறது. பிரவாகித்து வந்த யோர்தான் மேலிருந்து பிரவாகித்து வந்தது அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு மேலே போய் ஒரே குவியலாய் நிற்கிறது. இப்ப யோசுவா பார்க்கிறான், யோர்தானுக்குள் அநேக கற்கள் கிடக்கிறது. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவே, இந்த கற்கள் எல்லாம் இங்க இருக்க வேண்டிய கற்கள் அல்ல. இந்த கற்கள் எல்லாம் கரையில் இருந்தவைகள். இந்த கற்கள் எல்லாம் கரையில் இருந்து வெள்ளத்தினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தள்ளுண்டு போன கற்கள், சாய்ந்து போன கற்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், சாய்ந்து போன கற்களை நான் சாட்சியின் தூண்களாய் நிறுத்துவேன். சாய்ந்து போன கற்கள் சாட்சியின் தூண்களாய் நிறுத்தப்படும். ஆமென். ஒருவேளை இந்த ராத்திரி நேரம், ஐயா, பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம, போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாம, எனக்கு வந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாம நான் இருந்த நிலைமையிலிருந்து கீழே தள்ளப்பட்டிருக்கிறேன். யோர்தானுக்குள் மறைந்திருக்கிறேன். யோர்தான் நதிக்குள்ளால, அந்த ஆற்றுக்குள்ளால நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கை வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லையா? முதல் நாளிலே கர்த்தர் சொன்னார், மறைந்திருக்கிறவைகள் இனி மறைந்திருப்பது இல்லை. இப்ப யோசுவாட்ட ஆண்டவர் சொல்ற, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லை எடுப்பா. ஆளுக்கு ஒரு கல்லை எடுக்கிறான். 12 கற்களை எடுத்து அது தான் முன் இருந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாளை உன் பிள்ளைகள் எழும்பி இந்த கற்கள் ஏதென்று உன்னிடத்திலே கேட்டால் சொல்ல வேண்டியது, என் தகப்பன், என் தாத்தா யோர்தானுக்கிட்ட வரும்போது யோர்தான் பிரிந்து போனதற்கான அடையாளமாய் இந்த கல்லுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தள்ளப்பட்ட கல் இப்போ அடையாளமா மாறிடுச்சு. இந்த சபை இந்த பட்டணத்துக்கு ஒரு அடையாளம். இந்த சபை இந்த பட்டணத்துக்கு ஒரு அடையாளம். இந்த எல்லைகளுக்கு இது ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. இது ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து கேட்கும் போது சொல்லுவார்கள், இது என் தகப்பனுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கான அடையாளம். இது என் தகப்பனுக்கு முன்பாக, என் தகப்பனுக்கு முன்பாக, என் தாய்க்கு முன்பாக யோர்தான் பிரிந்து போனது நிமித்தம் இப்பொழுது இது அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. என் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு தள்ளுண்டு போயிருந்தால், சாய்ந்து போயிருந்தால், மீண்டும் கர்த்தருடைய கரம் உன்னை எடுத்து உன் ஸ்தானத்திலே மீண்டும் உன்னை நிலை நிறுத்தி உன் குடும்பத்துக்கு உன்னை அடையாளமாய் மாற்ற போகிறது. உன் தேசத்துக்கு நீ அடையாளமாய் மாற போகிறாய். You are an identity. நீதான் அடையாளம். ஆமென். ஒரு தெருவுக்குள்ள போனா இன்னாருடைய வீடு எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. நேரா போங்க, லெஃப்ட்டுக்கா போய் ரைட்டுக்கா போய் நேரா போங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய புளிய மரம் நிற்கும். அந்த பக்கத்து வீடு தான் ஒரு வீடு. இப்போ அந்த வீட்டுக்கு அடையாளம் எது? அந்த புளிய மரம். இன்னும் சொல்லுவாங்க, ஒரு பெரிய பஞ்சாயத்து கிணறு இருக்கும், அதுக்கு சைடில் அந்த வீடு தான் அவருக்கு வீடு. ஆமென். இப்படி தான் நம்மளை குறித்த ஒரு அடையாளம் இருந்துச்சு. ஆமென். இப்போ எது அடையாளமா மாறிச்சு தெரியுமா? அந்த சர்ச்சில் இருந்து 3வது வீடு தான் அவருக்கு வீடு. அந்த சர்ச்சில் இருந்து 4வது வீடு தான் அவருக்கு வீடு. அந்த சர்ச்சில் இருந்து 8வது வீடு தான் அவருக்கு வீடு. இப்போ சபை தான் அந்த பட்டணத்துக்கு அடையாளம். இந்த சபை இந்த எல்லைக்கு ஒரு அடையாளமாய் மாறும். ஏன்னா இதை எதிர்கொண்ட யோர்தான்கள் அதிகம். இன்னும் இந்த யோர்தான்களை எதிர்கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு பிரவாகித்து யோர்தான்கள் வந்தாலும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தானிலே கால் வைக்க மாத்திரத்தில் அது எவ்வளவு பிரவாகித்து வருகிறதா இருந்தாலும் அது பின்னிட்டு போவது நிச்சயம். உன்னை கரத்தில் எடுப்பார். தள்ளுண்டு போக அல்ல,
கீழே மறைந்து கிடப்பதற்கு அல்ல, கீழே கிடந்த அந்த சாய்ந்து போன கற்களை எடுத்து மீண்டும் தான் இருந்த இடத்திலே நிலை நிறுத்தி இப்ப சொல்ற தலைமுறைக்கு இது அடையாளம், தலைமுறைக்கு அடையாளம். ஆசாரிய அபிஷேகம் என்பது ஒரு தலைமுறையோடு நிற்கிறதல்ல, அது தலைமுறையாய் அது கடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். என் தகப்பன் மேல் வந்த ஆசாரிய அபிஷேகம் என் மேல் வந்தது, என் மேல் வந்திருக்கிற ஆசாரிய அபிஷேகம் என் மூத்த பையன் 13 வயசு இப்ப மேடையில எழும்பி நிக்க ஆரம்பிக்கிறான், அவன் மேல இறங்கி வரும். இனி அடுத்த தலைமுறைகள் அவன் சந்ததிகள் எழும்பினாலும் அவன் மேலும் இந்த அபிஷேகம் கடந்து போகும். ஏன்னா இது தைல குப்பின் அபிஷேகம் அல்ல, இது தைல கொம்பின் அபிஷேகம். இது தலைமுறைக்கும் பாய்ந்து போகும். சவுலுக்கு வந்தது தைல குப்பின் அபிஷேகம், அதுக்கு அடுத்தது தலைமுறைக்கு அது பாஸ் ஆகல. ஆனா தாவீதின் மேல் வந்தது தைல கொம்பின் அபிஷேகம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்றை வரைக்கும் அது கடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ராத்திரி நேரம் உன்னை அடையாளமாக்க போகிறார். நீ ஒரு அடையாளம். சத்துரு சவால் விடலாம், அடையாளம் தெரியாமல் அழித்து விடுவேன், அடையாளம் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். எத்தனையோ சவால்களை சந்தித்திருக்கிறோம், நேரடியான சவால்களை சந்தித்திருக்கிறோம். வாகனத்துக்கு முன்பாக நின்று சவால் விட்டிருக்கிறார்கள், இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவேன். ஆமென். சொன்னவனை திரும்பி பார்க்கிறோம், அவன் இருந்த இடம் இல்ல, ஆனால் தேவன் நம்மை நிறுத்தின இடத்துல நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டேதான் இருக்கிறார். ஏன்னா கரத்துல எடுத்தது அவரு, கரத்தில் எடுத்தது அவரு, நிலை நாட்டினது அவரு, என்னை அடையாளமாக்கினது அவரு. நீ தள்ளப்பட்ட கல் அல்ல, நீ தள்ளப்பட்ட கல்லாயிருந்தாலும் நீ ஆசீர்வாதமாகிறாய். இரண்டாவது, தள்ளப்பட்ட கல்லாயிருந்தாலும் நீ என்னவாய் மாறுகிறாய்? அடையாளமாகிறாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு அடையாளம். நீ படிக்கிற இடத்துல நீ ஒரு அடையாளம், வேலை பார்க்கிற இடத்துல நீங்க ஒரு அடையாளம், ஊழியம் செய்கிற இடத்துல நீங்க ஒரு ஐயா 1000 சபை இருக்கட்டும் ஐயா, 1000 ஊழியக்காரர்கள் இருக்கட்டும் ஐயா, ஆனால் தேவன் நம்மை நிறுத்துகிற இடத்துல நாம தான் அடையாளமா இருப்போம். தேவன் நம்மை கொண்டு போகிற இடத்துல நாம தான் அடையாளம் இருப்போம். ஊழியத்துக்கு வந்த புதிதில் எனக்கு ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஆமீன். ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஐயோ எல்லாம் பெரிய ஆட்களா இருக்கிறாங்களே, எல்லாம் பெரியவங்கள ஜாம்பவான்களா இருக்கிறாங்களே, இவங்க முன்னாடி போய் எப்படி நிற்கிறது, இவங்க முன்னாடி எப்படி பிரசங்கம் பண்றது. ஒரு நாள் ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். You are the appointed person for the appointed time. அந்த நேரத்துக்காக நியமிக்கப்பட்ட மனுஷன் நீதான். உன் பின்னாடி யார் இருந்தாலும் பார்க்காத, அந்த நேரத்துக்கு நீதான் அந்த இடத்துக்கு அடையாளம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அடையாளமா வச்சிருக்கிறார், இன்னைக்கு கர்த்தர் அடையாளமா வச்சிருக்கிறார். சத்துரு போட்ட திட்டம் நிறைவேறி இருந்தால் செத்து 10 ஆண்டுகளாகி இருக்கும். ஆனா பிசாசினுடைய திட்டங்களை தவிடுபொடியாக்கி இன்று வரைக்கும் தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு தேசத்தில் ஆமேன் ஒரு அடையாளமாய் ஆமேன் பாஸ்டர் லிவிங்ஸ்டன் வச்சிருக்கிறாரு, பாஸ்டர் யேசுதாசன் ஐயா வச்சிருக்கிறாரு, அருமையான அம்மாவை வச்சிருக்கிறாரு, பாஸ்டர் லியோவை வச்சிருக்கிறாரு, அவருடைய தகப்பனை வச்சிருக்கிறாரு, என்ன வச்சிருக்கிறாரு, என் குடும்பத்தை வச்சிருக்கிறாரு, இந்த சபையை வச்சிருக்கிறாரு. இந்த அடையாளத்தை எவனாலும் அழிக்க முடியாது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எந்த சக்தியாலும் இந்த அடையாளத்தை அழிக்க முடியாது. ஏன்னா அடையாளப்படுத்தினது கர்த்தர், அடையாளப்படுத்தினது கர்த்தர். இன்று இரவு நீ தள்ளப்பட்ட கல்லாயிருந்தா கர்த்தர் மீண்டும் தன்னுடைய கரத்தில் எடுத்து நீ இழந்த ஸ்தானத்தில் உன்னை நிறுத்துவார். இழந்த வேலைகள் சிலருக்கு வருகிறது, இழந்த பொறுப்புகளை ஆண்டவர் தரப்போகிறார். உன் குடும்பத்தில் நீ இழந்த மேன்மைகள் மீண்டும் உன் கைக்கு திரும்ப வரப்போகிறது. கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிறது. நீ ஒரு அடையாளம், நீ ஒரு அடையாளம். தள்ளப்பட்ட கல் அது ஆசீர்வாதமாகிறது. இரண்டாவது தள்ளப்பட்ட கல் என்னவாய் மாறுகிறது? அடையாளமாகிறது, அடையாளமாகிறது. மூன்றாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன்
கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து அந்த பெலிஸ்தியன் அண்டையில் போனான். அடுத்த வசனம் வாசிக்க சொன்னா இல்ல, ரைட். அவங்க யோசித்திருப்பாங்க, இதுல இவன் என்ன பேசுவான், சம்பந்தமான வார்த்தை இல்லையே. ஏன்னா மேதாவிகள் விசுவாசிகள் பாருங்க, அடுத்தது என்ன பாயிண்ட் பேச போறார் அப்படிங்கிறத அவங்களே நோட் பண்ணிடுவாங்க. இயேசு சிலுவையில் 7 வார்த்தை தான் பேசினா, நல்ல வேலை நம்மால் 8வது தான் இப்படி பேசியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்குள்ள வந்துடுவாங்க. வேணாம். ஆமே, முதல்ல நான் சொன்னேன், தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதம் ஆயிற்று. 2வது தள்ளப்பட்ட கல் அடையாளம் ஆயிற்று. 3வது தள்ளப்பட்ட கல் ஆயுதமாயிற்று. என்னவா மாறிடுச்சு? ஆயுதமா மாறிடுச்சு. ஒரு நாள் தகப்பனிடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது தாவீதுக்கு. தாவீது தன்னுடைய மொபைல் எடுத்து பார்க்கிறான், டேட் காலிங். உடனே கேட்க கூடாது, தாவீது கையில் போனா கொஞ்சம் அப்டேட் ஆகிப்போம். ஆமே, நம்ம சிலபஸ் மாறாமலே இருக்குது. நான் படிக்கும்போதும் பாட்டி வடை சுட்டுச்சு, என் பையன் படிக்கும்போதும் பாட்டி தான் என்ன செய்யுது, வடை சுடுது. அதை தூக்குறதுக்கு யார் தான் வர்றா? காக்கா தான் வருது. கொஞ்சம் ஒரு பீஸா, ஒரு பர்கர், இல்லை ஒரு சாண்ட்விட்சு, ஏதாவது ஒன்று சிலபஸை மாற்றலாம்ல சார். இப்போ ஏன் 3வது பையன் படிக்கும் போதும் புக்கை கொண்டு காட்டுறான், பாட்டி வடை சுட்டு இருந்துச்சு, அதை காக்கா தூக்கிட்டு போச்சுது, நரி தந்திரமாக இருந்துச்சு. சிலபஸ் நம்ம கொஞ்சம் மாற்றிப்போம், கொஞ்சம் அப்டேட் ஆகிப்போம். ஒரு நாள் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் தாவீது. திடீரென்று அவனுடைய மொபைல் ரிங் ஆகுது. எடுக்கிறான், பார்த்தா டேட் காலிங். அட்டன் பண்ணுறான். ஹலோ. அங்கிருந்து எதிர் தரப்பிலிருந்து ஒரு குரல், ஹலோ, உன் மூத்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் நாட் ரீச்சபிளில் இருக்கிறான். எதில் இருக்கிறான்? நாட் ரீச்சபிளில் இருக்கிறான். போய் 40 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள் ஆச்சு. யுத்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனான். இருக்கானா இல்லையா தெரியல. சரி, 2வது உள்ளவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி அவன் நம்பரை தட்டினேன். எதிர்த்தரப்பிலிருந்து நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார்னு வந்துச்சு. சரி, மூத்தவன் நெட்வொர்க்குக்கு வெளியில, 2வது உள்ளவன் வேறொருவருடன் தொடர்பில். சரி, 3வது உள்ளவனுக்கு அடிச்சேன்னு பார்த்தா தற்சமயம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு வந்துச்சு. சரி, உனக்கு அடித்தேன், நீ எடுத்துட்ட. சபைக்குள்ள இந்த 3 கேட்டகரி இருக்கும். என்ன கூட்டம் நடத்தினாலும் சிலதெல்லாம் நெட்வொர்க்கு வெளியே இருக்கும். நெட்வொர்க்குக்கு வெளியே இருக்கும். ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கவரேஜ். ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கவரேஜ். 2வது ஒரு கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க, ஆல்வேஸ் பிஸி. ஏன் ஆலயத்துக்கல்ல கொஞ்சம் பிஸி பாஸ்டர். 3 நாள் விசேஷித்த ஆசரிப்பு கூடுகை, கொஞ்சம் பிஸி பாஸ்டர். ஆல்வேஸ் பிஸி. வேறொருவருடன். நான் கொஞ்சம் கிரீனாக பேசுகிறவன். ஆமே, அதை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் சொல்லிடக்கூடாது. நீ யோசிக்கிறாங்க, அவங்க மூளையை கொஞ்சம் கிளறி விடணும். சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்கள் மெனக்கெட்டு ராத்திரி உட்காந்து ஜோம் பண்ணி வசனம் எடுத்து டைரியில் எழுது அவன் பாயிண்ட் ஆக்கி நாங்கள் உங்களுக்கு அப்படியே வாயில் ஊட்டணுமா, நீங்கள் அப்படியே வாங்கி விழுங்கிட்டு போவீங்களா? அப்படி எதுவுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? ஆமே, அதுக்கு தான் இடையிடையே இப்படி கோட் வேர்ட் கொடுக்கறது. கொத்துரு. 3வது ஒரு கேட்டகரி, சுவிட்ச் ஆஃப். மொபைல் சுவிட்ச் ஆஃப். இது எப்போ ஆன் ஆகும் அப்படின்னா, சிலதெல்லாம் ஈஸ்டருக்கு ஆன் ஆகும், சிலது கிறிஸ்மஸுக்கு ஆன் ஆகும் கேக் வாங்குறதுக்கு, சிலது 31ஆம் தேதி ராத்திரி ஆன் ஆகும் எதுக்கு, வாக்கு தட்டை வாங்குறதுக்கு. அதுக்கு இடையில எல்லா நாளும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது, சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது, சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அப்புறம் அப்படியே அது கண்டினியூ ஆச்சுன்னா அது மொத்தமாக அந்த மொபைல் டெட் ஆயிரும். அப்புறம் கொண்டு வருவாங்க, சுற்றி நின்று பாட்டு பாடுவாங்க. பாவம், அவருக்கு கேட்காது, அவருக்கு கேட்காது. அனுப்பிவிட வேண்டியதான், அனுப்பிவிட வேண்டியதான்.
4வது ஒரு கேட்டகரி இருக்குது. 2வது ரிங்குக்கு போக விடாது, ஃபர்ஸ்ட் ரிங்லயே ஆல்வேஸ் ரீச்சபிள். தேவனுக்கு எப்பவும் ரீச்சபிளா இருங்க, எப்பவும் தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருங்க. மேய்ப்பனோடு உள்ள தொடர்பு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு ஓநாய்களுக்கு தப்பலாம். சபைக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறேன், இந்த சபையின் மேய்ப்பர்களோடு அதிக நெருக்கமாயிருங்க. அவ்வளவு நெருக்கமாயிருந்தீங்கன்னா இந்த எல்லைகளுக்குள்ளால உலாவுகிற ஓநாய்களுக்கு உங்கள் ஆத்துமா தப்புவிக்கப்படும். ஆமென். ஆல்வேஸ் ரீச்சபிள். தாவீது எடுக்கிறான், சொல்றாப்பா நீ வாப்பா, போய் இருக்கானா இல்லையா, இருக்கானா இல்லையா, யுத்தம் பண்ணுறதுல ஏதாவது ஆயிடுச்சா ஒன்றும் தெரியல, நீ போய் இந்த பால் கட்டியும் இந்த இதையும் கொண்டு கொடுத்துட்டு அவன் நல்லா இருக்கிறானான்னு விசாரிச்சுட்டு வா. இவன் தனக்கு இருந்த கொஞ்சம் ஆடுகளை காவலாளியின் வசமாய் விட்டு நேரே தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏலா பள்ளத்தாக்குக்கு வருகிறான். முதல் முறையாய் அவன் கால்கள் ஏலா பள்ளத்தாக்கிலே படுகிறது. ஏலா பள்ளத்தாக்கிலே பட்ட உடனேயே அவன் கேட்ட சத்தம் கர்ஜிக்கிற கோலியாத்தினுடைய சத்தம், தேவனை நிந்திக்கிற சத்தம், தேவனுடைய சேனையை நிந்திக்கிற சத்தம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அவன் மூத்த சகோதரன் என்று சொல்லுகிறான், ஹவு டேர் யூ ஆர், என்ன தைரியம் இருந்தால் நீ இந்த இடத்துல வந்து நிற்ப. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல நிற்கிறக்கு உனக்கு தகுதியே கிடையாது, இந்த இடத்துல நிற்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, நீ எப்படா இந்த இடத்துல நிற்கலாம், உன்கிட்ட இந்த ஆடுகளை எங்கே விட்ட, உனக்கு என்ன தைரியம், என்ன மன தைரியம் கிடைத்தது இங்கே வந்து நிற்பதற்கு. இவன் கேட்குறான், டேய் நான் செவனேன்னு ஆடு தாண்டா மேய்ச்சிட்டு இருந்தேன், உங்கள் அப்பன் தான் ஃபோன் பண்ணி உன்னை பார்த்துட்டு வர சொன்னான், உன்னை விசாரிக்க வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. நமக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு அக்கா சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் என் மாப்பிள்ளைக்கு கோபம் மூக்கு நுனியில் தான் இருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், நல்ல அருவாமனையாக பார்த்து வாங்கி சீவி விட்டுரு, அது என்ன கோபம், கஞ்சிக்கு வழி இருக்காது. ஆமென். அனுபவத்தில் சொல்கிறேன், ஒன்றும் நடக்காது சார். இங்கே இருக்கிற அக்காமாருக்கெல்லாம் தெரியும், அமைதியாக ஸ்கார்ஃபை போட்டு இழுத்து மூடி வச்சிருக்கிறதுனால நம்பிடாதீங்க, ஒவ்வொன்றும் வில்லிய. ஆமென். படிதாண்டா புத்திரர்கள் நாங்கள், கர்த்தர் நல்லவர். இப்ப தாவீது பேசி கொண்டிருக்கும் போதே கோலியாத் கர்ச்சிக்கிறான். இப்போ ஆவியை பெற்ற மனுஷனால ஒரு காரியத்தை கேட்டுட்டு ஒரு காரியத்தை பார்த்துட்டு மற்றவர்களைப் போல கடந்து போக முடியாது. தரிசனம் உள்ள சபையால், தரிசனம் உள்ள தலைவர்களால், தரிசனம் உள்ள ஊழியர்களால், தரிசனம் பெற்ற விசுவாசிகளால் எல்லார போல ஒரு காரியத்தை கேட்டுட்டு ஒரு காரியத்தை பார்த்துட்டு ஆமீன் கடந்து போக முடியாது. நின்று கேட்குறான், இவனை கொன்னா என்ன தருவ, இவனை கொன்னா என்ன தருவ. உடனே அவனுக்கு சொல்லப்படுகிறது, இவனை கொன்னா ராஜா தன்னுடைய மகளை கொடுப்பாரா. டீலுக்கு ஓகே சொல்கிறான், ஓகே சொன்னாலும் ஆமேன் சவுலுக்கு நம்ப முடியல. கூப்பிட்டு சொல்கிறான், நீயோ இளைஞன், அவனோ யுத்த வீரன். இப்படி சவுலின் சலிப்பான பேச்சுக்கள், சகோதரர்களின் எதிர்மறையான பேச்சுக்கள், இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆமேன் சொல்கிறான். ஆமேன் சவுல் கொடுத்த எல்லா யுத்த ஆயுதங்கள் வஸ்திரங்களை எல்லாம் போட்டுட்டு இந்த சர்ஃபர்சல் விளம்பரத்துக்கு ஒரு பையன் நடந்து வருவான் தெரியுமா, அவனை மாதிரி நடந்து பார்க்குறான். வசனம் அப்படி தான் சொல்லுதில்ல, நடந்து பார்த்தான். இவனால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. அவன் சொல்கிறான், இந்த அப்பியாசம் எனக்கு எண்ணத்திற்கு, பழக்கமில்லாத ஒன்றை பழக்கப்படுத்தாத. நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் விதைத்து விட்டு போன சத்தியங்களிலிருந்து வழி மாறாத, அந்த பூர்வ பாதைகளை விட்டு மாறாதோம். அப்படியே நின்னா எந்த கோலியாத்து வந்தாலும் எடுத்து நிற்கலாம். இப்போ பார்க்குறான், எனக்கு இதெல்லாம் செட் ஆகலப்பா, தூக்கி கலைந்து போட்டு கொண்டு தன் கவனை தன் கையில், பக்கத்தில் பார்த்து சொன்ன, அடுத்தவன் கவனை உன் கையில் பிடிக்காத, காப்பி அடிக்காத. ஆமென். தன் கவனை தன் கையில். சார் உங்கள் கவனை கொடுங்க சார், என் கவனை கொஞ்சம் வீக்காக இருக்குது. உன் கவனை அது போதும். தன் கையிலே பிடித்து கொண்டு நேர ஆற்றங்கரைக்கு போகிறான். ஆற்றங்கரையிலே கீழே கிடக்கிற கூழாம் கற்கள். இந்த கற்கள் ஏதோ
இங்கே உருவானது அல்ல. இந்த கற்கள் எல்லாம் மலை உச்சியில் இருந்தவைகள். இது கற்களாய் இருந்தவைகள் அல்ல, மலைகளாய் குன்றுகளாய் இருந்தவைகள். இயற்கை சேதங்கள் வந்தபோது, நில அதிர்வுகள் வந்தபோது அந்த பாறைகள் உருண்டு கீழே விழுந்து 1 2 உடைந்து, 2 4 உடைஞ்சி, 4 8 உடைஞ்சி, 8 16 உடைஞ்சி, 16 32 உடைஞ்சி, 32 64 உடைஞ்சி. அதுக்கப்புறம் எனக்கு கால்குலேட்டர் வேணும், விட்டுருவோம். இப்படி உடஞ்சி 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 கடைசியில் எல்லாராலும் மிதிபடுவதற்கு ஏதுவாய் ஆற்றங்கரையில் வந்து ஒரு சின்ன கூழாங்கல்லாக விழுந்து கிடக்கிறது. நிறைய சேரில் உட்காந்துருக்குது, நிறைய கீழே உட்காந்துருக்குது கூழாங்கல். பாஸ்டர், நான் எப்படி இருந்தவன் தெரியுமா பாஸ்டர்? பாஸ்டர், என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா பாஸ்டர்? நான் உடஞ்சி 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 இன்னைக்கு யாருடைய கண்ணுக்கும் படாமல் எல்லாருடைய கால் படுற மாதிரி என் வாழ்க்கை இன்னைக்கு ஆற்றங்கரையில் கிடக்குது. எத்தனை 1000 பேர் அந்த ஆற்றங்கரைக்கு வந்தாங்களோ தெரியாது. இன்னைக்கு பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது, அன்னைக்கு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் ஒரு சொம்போடு போயிருக்கலாம். ஏதோ நம்ம அந்த மாதிரி அனுபவத்தினுடைய வராதது மாதிரியே நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்க. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. இப்படி எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டு மிதிபடுவதற்கு ஏதுவாய் யாருடைய கண்களிலும் படாம கூழாம் கல் கிடக்குது. இப்போ தாவீதினுடைய கல்கள் அந்த தள்ளப்பட்ட கல்லை பார்க்குது, தள்ளப்பட்ட கல்லை பார்க்குது. ஆனால் அந்த கல்லுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் யாராயிலும் ஒரு தரிசனம் பெற்றவன் என்னை தன்னுடைய கரத்தில் எடுப்பான். நான் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, நான் பயன்பட வேண்டிய வேறு காரியங்கள் உண்டு, என்னை அழைத்ததற்கான நோக்கம் உண்டு, என்னை தேவன் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் உண்டு, என்னை தேவன் உடைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு, என்னை தேவன் இத்தனை காரியங்கள் உடைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கீழே விழுந்து கிடப்பதற்கல்ல. இந்த ராத்திரி நேரம் நீ உடைக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நீ உடைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நோக்கம் இல்லாமல் யாரையும் உடைப்பதில்லை, தேவன் தரிசனம் இல்லாமல் யாரையும் உடைப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கை உடைவுகளுக்கு மேல் உடைவுகளுக்கு மேல் உடைவுகளுக்கு மேல் உடைந்து 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 இன்னைக்கு ஒரு கூழாங்கல்ல போல வந்து கீழே கிடக்கிறோம்னா, இன்றைக்கு தாவீதின் வேறுமாய் இருக்கிறவருடைய கண்கள் அந்த கல்லுகளை கண்ணோக்கி பார்க்கிறது, அவருடைய கரம் அந்த கற்களை எடுக்கிறது. அந்த கல்லை பார்த்து இப்படி தாவீது சொல்லியிருப்பான், நீ இங்க இருக்க வேண்டிய கல்லு கிடையாது, நீ மேய்ப்பனுக்குரிய அடப்பையில இருக்க வேண்டிய கல்லு. அந்த 5 கற்களை எடுக்கிறான், தன் மேய்ப்பனுக்குரிய அடப்பையில போடுறான். சபை என்பது மேய்ப்பனுடைய அடப்பை, சபை என்பது மேய்ப்பனுடைய அடப்பை. இங்க இருக்கிறதெல்லாம் உடைக்கப்பட்ட கூழாம் கற்கள். ஒரு நாள் அந்த பரம மேய்ப்பன், அந்த நல்ல மேய்ப்பன் உங்களை கண்டெடுத்து தம்முடைய கரத்தில் எடுத்து இந்த சபைக்குள்ளால கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏற்ற சமயம் வரும்போது ஒவ்வொரு கல்லும் ஆயுதமா புறப்பட்டு போகும், ஆயுதமா புறப்பட்டு போகும். எல்லா கல்லும் ஒரே நேரத்தில் புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒவ்வொரு வேளை வரும்போது அந்த கல்லு புறப்பட்டு போய் ஆயுதமாய் மாறி 40 நாட்கள் கர்ஜித்த கோலியாத்தை 4 வினாடிகளிலே வீழ்த்தினது அந்த தள்ளப்பட்ட கல். இந்த ராத்திரி நேரம் நீ தள்ளப்பட்டிருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆயுதமாய் மாற்றுவார், உன்னை ஆயுதமாய் மாற்றுவார். I can feel the presence of the Lord over this earth. இந்த ராத்திரி நேரம் இந்த சபையின் மேலே ஒரு உருவாக்குகிற வல்லமையை நான் பார்க்கிறேன், எழும்ப பண்ணுகிற வல்லமையை பார்க்கிறேன். நீ தள்ளுண்டு கிடக்க அல்ல, நீ மிதிபடுவதற்கு ஏதுவானவன் அல்ல, நீ அற்பமாய் விழுந்து கிடக்கிறவன் அல்ல. இன்றைக்கு ஒரு தலைமுறையாய் கர்ஜிக்கிற கோலியாத்தை முடிக்க வேண்டிய ஆயுதமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். நீ தள்ளப்பட்ட கல் அல்ல, நீ ஆயுதம், நீ ஆயுதம். கோலியாத் நினைச்சிருப்பானா 40 என்றால் ஒரு தலைமுறை, 40 என்றால் ஒரு தலைமுறை, ஒரு தலைமுறையா கர்ஜிக்கிறான்.
நான் நம்புற ஒரு புதிய தலைமுறை எழும்பி இந்த தேசத்தில் கர்ச்சிக்கிற கோலியாத்தினுடைய கதையை முடிப்பதற்கு கர்த்தர் ஆயுதங்களாய் பயன்படுத்துவார். இங்க இருக்கிற வாலிபர்களை ஆயுதங்களாய் பயன்படுத்துவார். இங்க இருக்கிற வாலிப தங்கச்சிமாரை பயன்படுத்துவார். தாயே தகப்பனே, உன் பிள்ளைகளை அடுத்த தலைமுறையில் ஆண்டவர் எழுப்பி நின்று முந்தின தலைமுறைகளில் கர்ச்சித்த கோலியாத்தை இவர்கள் தலைமுறையிலே முடிக்கத்தக்கதான ஆயுதமாய் அவர்களை மாற்றுவார். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆயுதம் சபை மேய்ப்பனுடைய அடப்பை. அடங்கிரு. 5 கல்லை ஒரே நேரத்தில் எடுக்க மாட்டாரு. 5 கல்லை ஒரே நேரத்தில் எடுக்க மாட்டாரு. எப்ப எது தேவை அப்ப எடுப்பாரு. எடுக்கிற வரைக்கும் அந்த மெய்ப்பனுக்குரிய அடப்பையில் அடங்கி இருந்தீன்னா உன்னை கொண்டு நிறைவேறுகிறதை எவராலும் தடுக்க முடியாது. அது நிறைவேறியே ஆகும். வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிறவர். வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆயுதமாய் எடுப்பார். ஆயுதமாய் எடுப்பார். சபை ஒரு ஆயுத கிடங்கு. சபை ஒரு ஆயுத கிடங்கு. இங்க இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு பாம் சார், ஒரு ஆயுதம் சார். எப்போ எதை எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம பார்ப்போம், இவனா சார் ஒரு ஓட்டை நிற்கிற சார், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காக்கி நிற்கிற. நம்ம உடம்பு சைஸுக்கு அந்த பட்டனை இழுத்து போட்டால் தெரிச்சிடும். இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை ஆரம்பம். ஒரு ஓலை குடிசை, தலை குனிஞ்சு தான் உள்ளே போகணும். 4 நாளைக்கு ஒருக்கா எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, டேய் செட்டியார் வீட்டில் போய் சாணி அள்ளிட்டு வாடா, வீட்டை மொழுகணும். நான் ஒரு கடவை பெட்டி எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க, அந்த பாட்டி அந்த குண்டுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி போய் எடுத்துகிட்டு வந்துடு. ஏன்னா குண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா குண்டுக்குள்ளே இறங்கணும், கால் என்ன செஞ்சிடும், புதஞ்சிரும். அந்த அட்டை அந்த கடவை பெட்டியில் அப்படியே சாணி அள்ளி தலையில் வச்சுட்டு வரும்போது அது ஆரோனுடைய சிரசில் வழிந்தோடி அவனுடைய தாடிகளில் வழிந்து அவன் அங்கிகளை நரைக்கிற நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது மாதிரி நான் வீடு வந்து சேரும்போது மொத்தமாக கரைந்திருப்பேன். இதுதான் ஆரம்பம். உலகம் பார்த்துச்சு, இவன் எல்லாம் எங்க உருப்பட போறான், இவன் எல்லாம் எங்க வீடு கட்ட போறான், இவன் எல்லாம் எங்க சர்ச்சு கட்ட போறான். அன்னைக்கு எனக்கு இருந்தது பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சைக்கிள் டயரு. கொஞ்சம் பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் நல்ல டயராக ஓட்டுவானுங்க. நமக்கு கொழிஞ்சா நெளிஞ்சா மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்டெடியாக நிற்காது பாருங்க. இப்படி வச்சா இப்படி போகும், அப்படி வச்சா. ஆனாலும் அந்த டயரை ஓட்டும்போது அவுடி ஓட்டுற மாதிரியே ஓட்டுனேன், பென்ஸ் ஓட்டுற மாதிரியே ஓட்டுனேன். ஆமாம், என்னென்ன காரு பேர் அன்னைக்கு தெரியுமோ அது ஓட்டுற மாதிரியே ஓட்டினேன். எஸ் அடித்தேன், யூ அடித்தேன், லெஃப்ட் அடித்தேன், ரைட் அடித்தேன். மேலே ஃப்ளைட்டு பறக்கும்போது வீட்டை விட்டு ஓடி வரும், அண்ணா போகுது, அண்ணா போகுது. என்னது போகுது? ஏரோப்ளைன் போகுது. ஏரோப்ளைன் எப்படி இருக்குன்னு தெரியாது, உள்ள சீட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு விசுவாசத்தில் சொல்றது, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஃப்ளைட்டில் ஏறுவேன், ஜன்னல் ஓரத்தில் உட்காருவேன். ஆமே, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஏறும்போது எனக்கு கிடைச்ச சீட்டு ஜன்னல் ஓரத்தில். நான் மேலே இருந்து ஜன்னலை திறந்து வானத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். 5 வயசுல என் இருதயத்தில் நினைச்சத ஆண்டவரே 30 வயசுல நிறைவேற்றி இருக்கிறீரே. நீர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். அப்படிதான் ஆரம்பம். நினைச்சாங்க இவன் எல்லாம் என்ன உருப்பட போறான், ஊழியம் செய்யறான், எப்படி பிள்ளையை கரையாத்த போறான். எங்க அப்பாவை பார்த்து சொன்னாங்க, எப்படி மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான், எப்படி மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான். எங்க அக்காவுக்கு கர்த்தர் கல்யாணத்தை பண்ணி வச்சார், எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சார். என் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து இந்த விஜயதா மண்டபத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் சாப்பிடாத சாப்பாடை போட ஆண்டவர் வச்சார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தெரிஞ்சுக்கிட்டான், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இப்பொழுது நாங்கள் கண்டுகொண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சார் தள்ளப்பட்ட கல்லு தான் சார், தள்ளப்பட்ட கல்லு தான். ஆனா அப்படியே விட்டுட்டு போகல, அப்படியே விட்டுட்டு போகல. எத்தனை முறை உடைஞ்சோமோ கருத்தில் எடுத்தார், அடப்பைக்குள்ளே வச்சார். நேரம் வந்துச்சு, ஏற்ற வேலை வந்துச்சு, கையில் எடுத்தார்.
வச்சாரு பாருங்க, கவனில் இழுத்து விட்டாரு பாருங்க. குறி தவறாம இன்னைக்கு வரைக்கும் லக்கை அடித்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். இந்த ஆயுதம் இன்னைக்கு இங்கே இருக்குது, அனந்த நகரில் இருக்குது. அடுத்த வாரம் இந்த ஆயுதம் தஞ்சாவூர் பக்கம் போகும், அதுக்கு அடுத்த வாரம் மஞ்சாலமுட்டுக்கு போகும், அதுக்கு அடுத்த வாரம் மூணாருக்கு போகும், அதுக்கு அடுத்த வாரம் அப்படியே குளித்துறை பக்கம் போகும். இந்த ஆயுதம் ஒவ்வொரு இடமா போகும். ஏன்னா கரத்தில் எடுத்தது கர்த்தர். கர்த்தர் ஆயுதத்தை அனுப்புகிறது கர்த்தர். ஆயுதத்தை ஷார்ப் பண்றது கர்த்தர். அந்த அடப்பைக்குள்ள அடங்கி இருக்கிறோம். ஐ எம் 42 now, 42 வயசு ஆயிருச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் இன்னும் இப்படி இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணி மேலே வாங்கல, ஏதாவது பண்ணி கொஞ்சம் சிட்டிக்குள்ள வாங்கல. எங்க வாங்க? கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வாங்க, கொஞ்சம் சென்டராக வாங்க, கொஞ்சம் அவுட்ரா. நீங்கள் ரொம்ப இன்டீரியராக இருக்கிறீங்க, கொஞ்சம் எங்கே வாங்க? அவுட்ரா வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாசரேத்தூரிலிருந்து எந்த நன்மையும் புறப்படாது என்று சொல்லப்பட்டிருந்த சரித்திரத்தை மாற்றி அந்த நாசரேத்துக்குள்ளிருந்து நன்மைகளின் நாயகரை புறப்பட பண்ண என் தேவனால் முடியும்னா அந்த நாசரேத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆயுதம் நீ பக்கத்தில் பாச, நீ ஒரு ஆயுதம், நீங்க ஒரு ஆயுதம். ஆமா, பாஸ்டருக்கு எதிராக இல்லை, கோலியாத்துக்கு எதிராக. அதையும் சொல்லணும்ல, அதையும் சொல்லலைன்னா நான் இரத்த பலிக்கு உட்பட்டிருப்பேன். இன்னைக்கு ஆயுதத்தை எடுத்து பாஸ்டருக்கு எதிராக வீசுறாங்க, ஆயுதத்தை எடுத்து பாஸ்டர் குடும்பத்துக்கு எதிராக வீசுறாங்க. கர்த்தர் உன்னை ஆயுதமாய் பாவித்திருக்கிறது கோலியாத்தை மடங்கடிக்க, கர்ஜிக்கிறவனை மடங்கடிக்க. ஒரே அடி, நெத்தி அடி. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டி ஏலா பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே வரான். கையில் என்னது? தலை. யார் தலை? டோனியா? கோலியாத்து. எனக்கு டோனின்னு கேட்டுச்சு. கோலியாத்துக்கு தலை. இப்போ நம்ம ஊரில் ஒருத்தன் ஒரு தலையை வெட்டி கையில் கொண்டு வந்தானா அவனை என்ன சொல்லுவோம்? எப்பா பெரிய ரவுடிப்பா. அப்போ என் பார்வையில் தாவீது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ரவுடி. ஆமென், ஹல்லேலூயா. நின்று பாருங்கள், தேவனுக்காய் அவர் நமக்காக நிற்பார். ஹல்லேலூயா. இப்போ சவுல், இப்போ கோலியாத்தினுடைய தலையை ஆமென் யார் எடுத்துட்டு வரா? தாவீது எடுத்துட்டு வரான். இப்போ மேலே ஏலா பள்ளத்தாக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறார். யாரு? சவுல். இவர் இப்போ அப்புநேரை கூப்பிட்றார். அப்புநேரே, அப்புநேரே, இந்த பிள்ளையாண்டான். என்ன கொழுப்பு இருக்கணும்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறான். யார் ட்ரெஸ்ஸை? சவுல் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறது அரண்மனையில். வாசிக்கிறது தெரிகிறவன், காரிய சமர்த்தன், அவன் இவன் இவன் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குது. இப்போது கொலஸ்ட்ரால் ஏறி அப்னேரே, அப்னேரே, இந்த பிள்ளையாண்டான் யார்? நான் அப்னேராக இருந்திருந்தால், நான் அப்னேர ஒரு கற்பனை தான், கற்பனை பண்ணலாம்ல. நம்ம மனசு எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? கற்பனை பண்ணிக்கலாம். கற்பனை பண்ணி நான் அப்னேராக இருந்தால், ஏயா உனக்கு தெரியாது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பேண்டை கழட்டி கொடுத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் சட்டையை கழட்டி கொடுத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கோட்டை கழட்டி கொடுத்த. அவன் போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்துட்டு எனக்கு தேவையில்லைன்னு கழட்டி உங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிட்டான். இவ்வளவு காரியம் செஞ்சதுக்கப்புறம் இவன் யாருன்னு தெரியாதா? அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட உண்மை, தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் போது நமக்கு அறிமுகமானவர்களுக்கும் நாம் அறிமுகம் இல்லாதவர்கள் போல தென்படுவோம். லிவிங்ஸ்டன் பாஸ்டரா, எனக்கு அவ்வளோ பேரை தெரியலையே. லியோ பாஸ்டரா, அப்படி தெரியலையே, எங்கேயோ கேட்டது போல இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா கர்த்தர் நம்மளை உயர்த்த ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஆமென். இதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கொண்டது பாருங்க. என்ன நல்லா தெரியும். சரிங்க பாஸ்டர் தெரியுமா? சரிங்க பாஸ்டர் தெரியலையே. நேரில் பார்த்தா தெரியுமா இருக்கலாம். நீ நேரில் பார்த்தாலும் தெரியாது, காந்தியில் பார்த்தாலும் தெரியாது. பொறாமை. 40 நாள் நம்மளால சாதிக்க முடியாததை 4 நிமிஷத்தில் ஒரு சின்ன பையன் வந்து என்ன செஞ்சிட்டான்? சாதிச்சிட்டானே அப்படின்னு சொல்றான். தள்ளப்பட்ட கல். தாவீது தகப்பனால் தள்ளப்பட்ட கல், சகோதரனால் தள்ளப்பட்ட கல், சவுலால் தள்ளப்பட்ட கல். ஈவன் கோலியாத்து கூட அவனை என்ன செஞ்சான்? சபித்தான்.
எல்லாராலும் தள்ளப்பட்ட கல் இப்போ ஆயுதமாக நிற்குது. இப்போ ஆயுதமாக நிற்குது. அப்போ தள்ளப்பட்ட கல் அது ஆசீர்வாதமாயிற்று, தள்ளப்பட்ட கல் அது அடையாளமாயிற்று, தள்ளப்பட்ட கல் அது ஆயுதமாயிற்று. கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். நான் குறித்த நேரத்தில் முடிக்க விரும்புகிறவன். ஆமேன். அதிக நேரம் எடுக்க விரும்பாதவன். ஆமேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அபிமெலேக்கினுடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. ஒரு எந்திர கல்லின் துண்டு. எல்லாம் சொல்லுங்க, எந்திர கல்லின் துண்டு. ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. இருந்தாலும் நேரத்தின் காலத்தின் அருமை கருதி நான் கடந்து போகவே விரும்புகிறேன். ஆமென். ஆமாம். அபிமெலேக். ஹூ இஸ் திஸ் அபிமெலேக்? செல்ஃப் டிக்ளேர்ட் கிங். தன்னைத்தானே ராஜாவாய் ஏற்படுத்தி கொண்டவன். ஒரு நாள் விருட்சங்கள் எல்லாம் கமிட்டி கூடி நேராக போய் யார் இடத்துல போனாங்க தெரியுமா? முதல்ல ஒலிவ மரத்திடத்தில் போனாங்க. ஒலிவ மரத்திடத்தை போய் சொன்னாங்க, ஒலிவ மரமே நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. ஒலிவ மரம் சொன்னது, தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு ஆஃப்டர் ஆல் மரங்களை அரசால போவேனோ. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வரணும். ஆமேன். ஐயோ, லைவ் இல்லை. சோத்திரம். தேவன் என்னை காப்பாற்றுவாராக. ஆமென். இப்போ ஒலிவ மரம் நோ சொன்னதுனால நேரா இந்த மரங்கள் again they formed a committee and they decided to ask அத்திமரம். அத்திமரத்து இங்கிலீஷ் என்னன்னு தெரியல, அதனால அத்திமரனே போயிடுறேன். ஃபிக்ட்ரியா? ஓ, ஃபிக்ட்ரி, ரைட். இப்போ அத்திமரத்தில் போய் சொல்லுது, அத்திமரமே நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. அத்திமரம் சொன்னது, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு மரங்களை அரசால போவேனோ. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீ ஃபாலோ பண்ணணும். உலகத்திலேருந்து என்ன பெரிய ஆஃபர் வந்தாலும் தேவன் எனக்கு தந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையை விட்டு, தேவன் எனக்கு தந்திருக்கிற என்னுடைய கிருபைகளை விட்டு, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை விட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு மரத்துக்கு போய் நான் அரசனாக இருப்பேனோ. யூ ஷுட் நோ வேர் டு சே நோ. எங்கே நோ சொல்லணும்னு கற்றுக்கொள்ளணும். இப்போ அத்திமரமும் ஏமாத்துனதுனால நேராக இப்போ எங்கே வராங்க? திராட்சை செடி இடத்துல வந்து சொல்கிறாங்க, திராட்சை செடியே நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. திராட்சை செடி சொன்னது, என் தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணுகிற என் ரசத்தை நான் விட்டு நீ அந்த வசனத்தில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். என் கொழுமையை நான் விட்டு, என் நற்கனியை நான் விட்டு, என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாலே போவேணும். மொத்த ஸ்டெப்பும் ஃபெயிலியர். இப்போ திரும்ப நைட்டு கமிட்டி கூடுது, அவசரமாக கூடுது. என்ன கூடுது? அர்ஜெண்ட்டு. உடனே வாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் வர்றாங்க. என்ன செய்யலாம்? தே டிசைடட். அப்படியே போகிறாங்க. முட்செடி இடத்துல போய் கேட்குறாங்க, முட்செடியே நீயாவது எங்களுக்கு வந்து அரசனாயிரு. முட்செடி அது தனக்கு வாய்ப்புக்காக காத்திருந்தது. எவன் நம்மளை மதிக்க போகிறான்? கிடைச்சது வாய்ப்பு. அவன் சொல்லிச்சு, ஆமென், நான் உங்களுக்கு ராஜாவாக வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாரும் என் நிழலிலே வந்து அடையுங்கள். அவன்தான் அபிமெலேக். அவன் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 500,000 செல்லுபடியாமல் போனது. என் வாய்க்கு காவல் வையும். இப்ப அபிமெலேக் சொல்றான்,
நிரந்தரமா நான் தான் ராஜா, நிரந்தரமா நான் தான் ராஜா. இப்போ ஒரு எந்திர கல்லின் துண்டு, எந்திர கல் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எந்திர கல் பார்த்துருக்கிறீங்களா? சரி, நீங்கள் பார்க்கலன்னா அந்த பழைய கிரைண்டருக்கு கல் பார்த்துருக்கிறீங்களா? அதுதான், அதை மனசில் வச்சுக்கோங்க. அதை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். ஆமாம், எந்திரக்கல், இந்த செக் எல்லாம் ஆட்டுவாங்க, எண்ணெய் ஆட்டுவாங்க. இப்போ எல்லாம் மிஷின் ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கிரைண்டர் இருக்கும், அந்த கல்லை தூக்குறக்கே 2 பேர் வேணும், 2 பேர் வேணும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, டில்ட்டிங் கிரைண்டர். என்ன கிரைண்டரு? டில்ட்டிங், டேபிள் டாப் கிரைண்டர். மிக்ஸி போய் ப்ராசஸர் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ப்ராசஸர். எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டால் போதும், அது எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணணும்னா ஸ்மாஷ் பண்ணிடும், வெட்டணும்னா வெட்டிடும், ஸ்லைஸ். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பிள்ளைங்க பிறந்துச்சு. இது கூட தெரியலன்னா நான்லாம் ஒரு புருஷனா, நான் எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு கேட்டுக்கணும். ஆமேன். எனக்கு நல்லா சமைக்க தெரியும். ஆமேன் வரல, பார்த்தீங்களா? அது பொறாமை. நமக்கு நினப்பு நம்ம தான் நல்லா சமைக்கிறோன்னு. சார், இந்த உலகத்தில் தலை சிறந்த குக்குகள் பொம்பளைங்க அல்ல, ஆம்பளைங்க. அதை தயவு செய்து அறிஞ்சிக்கணும். நல்ல ஒரு ஆமேன் வருது. எங்கேருந்து வந்துச்சு? கேமராமேன்ட்டு வந்துச்சா இல்லையா? சரி, எங்கேயிருந்து ஒரு ஆமேன் வந்துச்சு, சரி கவனிக்கல, விடுங்க. இப்போ பாருங்க, எந்திரக்கல். அந்த எந்திரக்கல்லில் அந்த கல் உடஞ்சி ஒரு சின்ன துண்டு விழுந்துருச்சு. சின்ன துண்டு எங்கே விழுந்துருச்சு? கீழே விழுந்துருச்சு. இப்போ அந்த உடஞ்ச கல்லை தூக்கி போட்டுருவோம். இந்த எந்திரக்கல் அப்படி தான் வைப்போம். இப்போ ஒரு ஸ்திரீ அந்த எந்திரக்கல்லின் துண்டை எடுத்து அபிமெலேக்கின் மண்டையிலே போட்டாள். அவன் மண்டை உடஞ்சி செத்து போயிட்டான். 2026 என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. என்ன நடக்கும் நமக்கு இருந்தாலும் சொல்லி வைப்போம், அது தப்பு இல்லை. ஒரு எந்திரக்கல் ஒரு சின்ன மதியினத்தினால் விழுந்து போகலாம், ஒரு சொற்ப மதியினத்தினால் விழுந்து போகலாம். ஒரு பெரிய எந்திரத்தை கொண்டெல்லாம் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன கல்லை எடுத்து தாக்கினால் போதும். இப்போ அந்த தள்ளப்பட்ட கல் ஆச்சரியமாயிற்று. என்னவா மாறிச்சு? இப்போ தேசத்தின் ஜனங்கள் ஓடி வராங்க. ஹவ் எப்படி 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 இத்தனை வருஷம் எல்லாரும் வாவ் வாவ் வாவ்னு சொன்னாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஹவ் ஹவ் ஹவ். இந்த வாவ் வாவ் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க. ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணோன்னா வாவ், இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியை அப்படியே போட்ட உடனே வாவ். இது கண்டினியூ ஆகும்போது நீங்கள் அதை சொல்லி பாருங்க. வா 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 வா. என்ன சத்தம்? ஆம்புலன்ஸு சத்தம். என்ன சத்தம்? ஆம்புலன்ஸு சத்தம். புரிஞ்சுக்கிச்சுல? அதனால எவ்வளோ ஒருத்தி உனக்கு வாவ் அப்படின்னு போடுறேன், எவ்வளோ ஒருத்தி ஃபோட்டோவை பார்த்து வாவ்னு போடுறாது, அதெல்லாம் ஃபில்டரு. அதெல்லாம் என்னது? ஃபில்ட்ரு. நம்பிராத, சோழி முடிஞ்சிடும். எல்லாம் ஃபில்டரை போட்டு போஸ்ட் பண்ணிடுறது ஃபோட்டோவை. ஒரு கல்யாணத்தில், ஒரு ரிசப்ஷனில் நான் கீழே நிற்கிறேன். மணப்பெண் எனக்கு நெருங்கின குடும்பத்தில் உள்ள பிள்ளை. அவள் மொபைல் என் கையில். வெளிநாட்டிலேருந்து அவள் தோழி ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ண உடனே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி கால் கட் ஆயிருச்சு. ஃபேஸ் லாக்கு. என்ன லாக்கு? ஃபேஸ் லாக்கு. இப்போ பிள்ளை மொபைலை வச்சுட்டு திறந்துடு சீசே திறந்துடு சீசே திறந்துடு சீசேன்னு சொன்னால் திறக்க மாட்டேங்குது. ஏன்னா 3 மணி நேரம் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து முகம் மொத்தமாக மாறி இருக்குது. இப்போ மொபைல் என்ன செய்யல? திறக்கலை. ஒரு எந்திரக்கல்லின் துண்டு. சிம்சோனை கட்டி அவன் சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவனை கட்டி லேகி வரைக்கும் வருகிறார்கள். எது வரைக்கும் வருகிறார்கள்? லேகி வரைக்கும். லேகி என்றால் 1000 என்று அர்த்தம். 1000 பேர் இணைந்து யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு களம். லேகி வரைக்கும் வந்தபோது விட்டுட்டு போயிட்டான். பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ பார்த்தா பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். பலமாக இறங்கி வந்தார். அவன் கட்டுகள் நெருப்பில் பட்ட நூல் போல என்ன செஞ்சிருச்சு? அருந்து போயிடுச்சு. தூரத்தில் பார்த்தான் கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு. எடுத்தான் 1000 பேரை கொண்டு போட்டான்.
இப்போ வந்து பார்க்குறவங்க சிம்சோன் ஆச்சரியமாக பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சிம்சோன் பலசாலின்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். இப்போ எதை ஆச்சரியமாக பார்ப்பாங்க தெரியுமா? ஏய்யா இந்த தாடை எலும்பை வச்சாயா 1000 பேரை கொன்ன? ஆமாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆச்சரியமாக மாறினதான் அந்த தாடை எலும்பு. இப்போ அந்த ஸ்திரீ ஒரு கல்லை, ஒரு எந்திர கல்லினுடைய துண்டை எடுத்து அவன் மண்டையில் போட்டுட்டா. ஒரு துண்டு அவன் மண்டைய பொழந்துச்சு. இப்போ எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, எப்படி 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 அபிமெலேக்கு விழுந்தான், எப்படி அபிமெலேக்கு செத்தான், இவன் காலங்காலமாக இவன் தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே, எல்லாரும் அவன் நிழல்ல தான் இருக்கணும்னு சொன்னானே, எப்படி விழுந்தான்? ஆமே, இந்த கல் எடுத்து போட்டேன். இந்த கல்லா? அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அப்ப தள்ளப்பட்ட கல் இப்ப என்னவா மாறிடுச்சு? அப்ப நீங்களும் நானும் ஒரு ஆச்சரியம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு ஆச்சரியம். நான் ஒரு ஆச்சரியம். பொறாமல்ல, நீங்க ஒரு ஆச்சரியம். என்ன? நான் ஒரு ஆச்சரியம். ஐ அம் an wonder. நான் இந்த உலகத்தில் ஒரு ஆச்சரியம். என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆச்சரியம். எங்க அப்பா சைடில் உட்கார்ந்துக்கிட்டு பாப்பார் பிரசங்கம் பண்றத, இவனா பேசுறான். ஒரு 4 வார்த்தை பேச தெரியாதவன் இவன் 4 மணி நேரமா பேசுறானே. நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவானோ? ஓவர்டேக் பண்ணுவோம். முந்தின மகிமை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரிதாதானே இருக்கும். அப்பா 8 அடி 15 பிள்ளை, அதெல்லாம் ஒத்துக்கிடுவோம். வேணாம், அது வேற டிபார்ட்மெண்ட், போயிடுவோம். ஆச்சரியமா மாத்துறார். இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், இன்னைக்கு அசிங்கமா இருக்கலாம். 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்த தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட சப்பானி ஒருவன் அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் இருக்கிறான். அடுத்த அதிகாரத்துக்குள் வரும்போது அவனை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் ஒரு ஆச்சரியம். இந்த சபை ஒரு ஆச்சரியம். இங்க இருக்கிற குடும்பங்கள் ஒரு ஆச்சரியம். இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒரு ஆச்சரியம். நாம் ஒரு ஆச்சரியம். ஆமென். தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் என்னவாய் மாற்றுகிறார்? ஆச்சரியமாய் மாற்றுகிறார். அப்ப 4 காரியங்களை கர்த்தர் இந்த கடைசி நாளில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆகாததாய் இருந்த தள்ளப்பட்ட கல்லை ஆமென் ஆசீர்வாதமாய் மாற்றினார். தள்ளப்பட்ட கல்லை அடையாளமாக்கினார். தள்ளப்பட்ட கல்லை ஆயுதமாக்கினார். தள்ளப்பட்ட கல் ஆச்சரியமாயிற்று. அந்த தள்ளப்பட்ட கல் ஆயுதமாயிற்று. ஒரே எழுத்து என்ன? ஒரே வார்த்தை. ஆமென். ஆயுதமாயிற்று. 4 சொல்லுங்க. என்னை மறந்துடுங்க, என் பிரசங்கத்தை மறக்காதீங்க. நான் இப்போ 10 மணிக்கு கிளம்பி போயிடுவேன். ஆமென். தள்ளப்பட்ட கல் ஆசீர்வாதம். 2வது அடையாளம். 3வது ஆயுதம். 4வது ஆச்சரியம். எழும்பி நிற்கலாம் தெய்வ சமூகத்தில். இன்றைக்கு ஒருவேளை என் குடும்பத்தை தள்ளிருச்சு, என் ஊர் தள்ளிருச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என்கிட்ட யாரும் பேசுறதில்ல. கவலைப்படாத, அவன் பேசி என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறதில்லை. உலகம் கைவிட்டதென்றால் உன்னதர் கைபிடிக்கிறார் என்ற அர்த்தம். உறவுகள் கைவிட்டது. ஆபிரகாம் கைவிட்டான் ஆகாரை, ஆபிரகாமின் தேவன் கைவிடவில்லை. ஆபிரகாம் கைவிட்டான், ஆபிரகாமின் தேவன் கைவிடவில்லை. ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின துருத்தி வற்றி போனது, தேவன் கொடுத்த துறவு வற்றி போகவில்லை. நீ தள்ளப்பட்ட கல், நீ ஆசீர்வாதமாய் மாறப்போகிறாய். பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதிகளின் முனைகளில் கொட்டுண்டு கிடக்கிறது. இந்த சபையை அலங்கரிக்க வேண்டிய அநேக கற்கள் வீதிகளில் தள்ளுண்டு கிடக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனக்காயம். இன்னைக்கு காலையில என் சபையில ஒரு வாலிப தம்பி ஒரு 2-3 வாரமா சர்ச்சுக்கு வரல. அவன் ஏன் வரல அப்படின்னு நான் விசாரிச்ச போது எனக்கு வந்த செய்தி, அவன் சர்ச்சுக்கு வரும்போது இயர்பட் வச்சுட்டு வந்தானா, ஹெட்செட். தம்பி அப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்தான், காதில் வச்சுக்கிட்டே வந்துருக்கிறான். சர்ச்சில் உள்ள யாரோ ஒரு பெரியவர் கேட்டிருக்கிறாரு, அது காதில் என்னல வண்டு போல இருக்குன்னு. காதில்
வண்டு போல காதில் என்ன இருக்குது, தட்டி விடுன்னு. அந்த வார்த்தை அவனை காயப்படுத்திச்சான். அதனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இப்படி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் எல்லாம் வீதிகளில் தள்ளுண்டு போயிருக்கிறது. ஆண்டவர் அப்படியே விடுகிறவர் அல்ல. தள்ளப்பட்ட கல்லை எல்லாம் எடுப்பார். தள்ளப்பட்ட கல்லை எல்லாம் திரும்ப எடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தள்ளப்பட்ட கல்லை எல்லாம் எடுத்து அடையாளமாய் மாற்றுவார். தள்ளப்பட்ட கல்லை எல்லாம் எடுத்து ஆயுதமாய் மாற்றுவார். தள்ளப்பட்ட கல்லை ஆச்சரியமாய் மாற்றுவார். இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தர் உன்னை அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை ஆச்சரியமாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை ஆயுதமாய் மாற்ற விரும்புகிறார். தேவன் உன்னை ஆயுதமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த எல்லைகளுக்குள்ளிருந்து ஆயுதங்கள் புறப்பட்டு போகிறது. இது ஒரு பட்டறையாய் மாறப்போகிறது. இது ஒரு பாசறையாய் மாறப்போகிறது. இங்கே இருந்து ஆயுதங்கள் கூர்மையாக்கப்பட்டு, இங்கிருந்து ஆயுதங்கள் பழக்குவிக்கப்பட்டு, இங்கிருந்து ஆயுதங்கள் படிப்பிக்கப்பட்டு, ஆமென், எல்லைகளை தாண்டி தேசங்களுக்குள்ளால நேஷனல் அல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஆமென் சில ஆயுதங்கள் புறப்பட்டு போகிறதை இந்த ராத்திரி நேரத்திலே நான் பார்க்கிறேன். இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போகிற ஆயுதங்கள் ஆமென் இன்டர்நேஷனல் வெப்பனா மாற போகுது. ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் அதை செய்யும். கர்த்தருடைய கரம் அதை செய்யும். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். நீ தள்ளப்பட்ட கல்லல்ல சகோதரா, நீ தள்ளப்பட்ட கல்லல்ல சகோதரி, நீ தள்ளப்பட்ட கல்லல்ல வாலிப தம்பி, நீ தள்ளப்பட்ட கல்லல்ல வாலிப தங்கச்சி, நீ அவருடைய பார்வையிலே ஆசீர்வாதமான கல். கர்த்தர் உன்னை அடையாளமாய் மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ எதிர்கொண்ட யோர்தான் அதனுடைய வேகத்துக்கு முன்பாக உன்னால நிற்க முடியாம விழுந்து போயிருக்கலாம், சாய்ந்து போயிருக்கலாம். கரையில் இருந்த கற்கள் தண்ணீருக்குள் கரைந்து போயிருக்கலாம். நாள் ஒன்று வந்தது, அது மறைந்திருப்பதில்லை. கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் பட்டது, அவருடைய கரம் அதை எடுத்தது. யோசுவாட்ட சொன்னார், யோசுவாவே, இந்த கல்லினுடைய ஹிஸ்டரி உனக்கு தெரியாது. இந்த கல்லெல்லாம் மேல அடையாளமாய் இருந்த கல்லு. ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், கடன், வியாதி, போராட்டம், நஷ்டம், மந்திரவாதம், பில்லி சூனியம், இப்படி பலவிதமான யோர்தான்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பிரவாகித்து வந்ததுனால நிக்க முடியாம விழுந்து போயிட்டாங்க. விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறதில்லையோ. இந்த நாள் அவனை நான் எடுக்கிறேன், அந்த கல்லை எடுத்து மீண்டும் நான் அடையாளமாக்குகிறேன். தலைமுறைக்கும் நீங்கள் அடையாளம், தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் நீங்கள் ஒரு அடையாளம், தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் இந்த சபை ஒரு அடையாளம். இதை அநேகர் தள்ளினார்கள், அநேக யோர்தான்கள் பிரவாகித்து வந்தது. ஆனா இங்க இருக்கிற ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கீழே வைக்கல. அவர்கள் சுமந்து கொண்டே இருந்ததுனால அவர்கள் கால் படும் போதெல்லாம் அந்த யோர்தான் பின்னிட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அந்த யோர்தான் பின்னிட்டு ஒரே குவியலாய் நிற்கும். மீண்டும் அந்த கல்லுகள் அடையாளமாய் மாறும். 40 நாட்கள் கர்ஜித்த ஒரு கோலியாத் ஒரு தலைமுறையே கலங்கி போயிருக்குது. ஒரு தலைமுறையே கலங்க பண்ணுகிற கோலியாத்துக்கள் 40 நாட்கள் முடியல. so called experienced people are there. அனுபவமிக்க போர் வீரர்கள் அங்கே உண்டு, சவுல் அங்கே உண்டு, சவுலின் இராணுவங்கள் அங்கே உண்டு. ஒரு மனுஷனை எதிர்கொள்ள முடியாம 40 நாட்கள் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அணிவகுத்து நிற்கிறார்களே தவிர யுத்தம் பண்ணினதா இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீதின் தலைமுறை எழும்புகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீதின் தலைமுறை எழும்புகிறது. அவனுடைய பார்வையே வேறு, அவனுடைய கண்ணோட்டமே வேறு.
அவனுடைய தரிசனமே வேறு, அவனுடைய விஷன் வேறு. அவன் வந்து கோலியாத்தா பார்க்கல. அந்த கோலியாத்த ஒரு மிருகத்தை போல பார்த்தான், ஒரு சிங்கத்துக்கு ஒப்பாய், ஒரு கரடிக்கு ஒப்பாய் இந்த கோலியாத் இருப்பான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமுறையுடைய பார்வை வித்தியாசம். ஒரு யங்கர் ஜெனரேஷனை கர்த்தர் இந்த ராத்திரி நேரம் இந்த ஆலயத்துக்குள்ளால இருந்து எழுப்புகிறார். அவருடைய பார்வை வித்தியாசம். சார், நமக்கு லெக்கு ஒண்ணுதான். நல்லா கவனிக்கணும், லெக்கு ஒண்ணுதான். கோலியாத் மடங்கடிக்கப்படணும். ஈட்டியை கொண்டு குத்துறியோ, பட்டயத்தை எடுத்து வெற்றியோ, இல்ல காலை வச்சு மிதிக்கிறியோ, அது மேட்ரு கிடையாது. இல்ல கையில இருக்கிற கவன்ல கல்லை வச்சு அடிக்கிறியோ, மேட்ரு கிடையாது. ஆனா நமக்கு லெக்கு கோலியாத் மடங்கடிக்கப்பட வேண்டும். கோலியாத் மடங்கடிக்கப்படணும். தள்ளப்பட்ட கல்லாயிருந்தா கர்த்தர் தம்முடைய கரத்துல எடுப்பார், ஆயுதமாய் மாற்றுவார். ஒருவேளை மீதி இருக்கிற 4 கல் எதுக்கு? மீதி 4 பேர் இருக்கிறான் கோலியாத்துக்கு பின்னாடி, 4 சகோதரர்கள். அவனை போட்டு தள்ளுறதுக்குதான் இப்பவே ஆண்டவர் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி நேரம் சிலரை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க உருவாக்குகிற களத்துக்குள்ள இருக்கிறீங்க, உருவாக்குகிற காலத்துக்குள்ள இருக்கிறீங்க, உருவாக்குகிற கரத்துக்குள்ள இருக்கிறீங்க. உருவாக்குகிற காலத்தில் இருக்கிறீர்கள், உருவாக்குகிற களத்தில் இருக்கிறீர்கள், உருவாக்குகிற கரத்துக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் உருவியே போக வேண்டும். ஒரு நாள் வரும், ஒரு உருவின பட்டயம் போல இந்த சபை நடுவில் இருந்து சில உன்னதமான அப்போஸ்தலர்களை, சில உன்னதமான தீர்க்கதரிசிகளை, சில உன்னதமான சுவிசேஷகர்களை, சில உன்னதமான போதகர்களை, சில உன்னதமான மிஷனரிகளை தேவன் எழுப்புவார். அது ஆயுதமாய் புறப்பட்டு போகும், லெக்கை அடையும். என் அன்பு தேவ மனுஷன் இந்த மைக்கை என் கையில தர்றதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை, நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன், அவர்களை மகிழ பண்ணுவேன். எந்த துறைமுகத்துக்கு அது போகணும், அந்த ஆயுதம் போகும். என்ன தள்ளிட்டாங்கன்னு கவலைப்படாத. என் வீட்டுக்காரர் என்ன தள்ளிட்டார் சார், என் பெற்றோர்களால் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், என் கணவன் வீட்டாரால் தள்ளப்பட்டு இருக்கிறேன், என் சமுதாய மக்களால் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், தேசத்தின் தலைவர்களால் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். நசுக்கப்பட்டவர்கள் நாம், தள்ளப்பட்டவர்கள் நாம். அவர்களுக்கு தெரியாது இந்த தள்ளப்பட்ட கல்ல ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுப்பார், மீண்டும் நிலை நிறுத்துவார். அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை கடந்து வந்த உன்னை மறுபடியும் உயிர்ப்பித்து உன் மேன்மையை பெருக பண்ணுவே, உன் மேன்மையை பெருக பண்ணுவே. நீ ஒரு ஆச்சரியம், நீ ஒரு ஆச்சரியம், நீ ஒரு ஆச்சரியம், நீ ஒரு ஆச்சரியம். ஏ அற்பமான கற்சாடியே, நீ ஒரு ஆச்சரியம். உனக்குள்ளிருந்து ருசியுள்ள ரசங்கள் புறப்பட போகிறது. உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள்.